ஏன்னா இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வு இருக்கு, நமக்கு ஒவ்வொரு முறை செய்தி. இப்போ அமித்ஷா அவர்கள் வராங்க, குருமூர்த்தி அவர்கள் இல்லத்துக்கு போறாங்க, அங்க பெரிய டிஸ்கஷன் நடக்குதுன்னு. இங்க செய்தியாளர் சந்திப்பு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கு. என்டிஏன்றாங்க, பிஜேபின்றாங்க. அப்புறம் திடீர்னு இபிஎஸ் அவர்கள் வராங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்ததா இல்லது இன்னைக்கு மாறின மாற்றம்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? தற்செயலாக நடப்பது போல் தோற்றமளிக்கக்கூடிய திட்டமிட்ட நிகழ்வுகளாகத்தான் அது இருக்க முடியும். அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது தற்செயலாக நடப்பது போல் அது நடக்குமாக இருக்கலாம், ஆனால் அது தற்செயல்கள் அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக நான் நண்பர் மணி விட்ட இடத்துல இருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு இனி என்ன கதிக்கு ஆளாகுமோ தெரியல அப்படின்னு சொன்னார். 2021 அப்படி ஒரு நிலை இருந்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தும் அதுக்கு அடங்கி போகின்ற அதிமுகவிடம் இருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை காப்பாற்றினார்கள். இன்றைக்கு அப்படி காப்பாற்றப்பட்ட ஒரு களத்தை இப்போ அதிமுக மீண்டும் பாஜகவிடம் கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அக்னீஸ்வரன் நண்பர் அக்னீஸ்வரன் இந்த 2023 அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டு வந்த ஒரு திரைக்கதை வசனத்தை ரொம்ப ஆழமாக நம்பிட்டதுனால இன்றைக்கு நடந்த விஷயங்களை அவரால் ஏற்க முடியல அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் என்ன செய்யறது, அப்படிதான் இது நடக்கும். இல்லை, அவங்களுக்கு ஒரு கூட்டணி தேவையில்லை. இப்போ இன்னும் ஒன்று பாருங்க, இப்போ மணி அவர்கள் சொன்னதிலே இப்போ ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்களோ அவங்க யாருமே இப்போ பிஜேபி அவங்க ஆதரிச்சவங்க தான். அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க இவங்கெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம்னு. இன்னைக்கு அவங்களுக்கான இடம் என்னன்ற ஒரு கேள்வி. உட்கட்சிக்குள்ள நாங்க வரமாட்டோம் அப்படின்னா இபிஎஸும் சில டேர்ம்ஸ் போட்டு கண்டிஷன் போட்டு தான் இதுக்குள்ள வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க. ஓபிஎஸ்ஓ தினகரன் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்க போறாங்க. யாரும் அதிமுக எதிர்த்து பேசிருமா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதிமுகவுக்கு சாய்ஸே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த சாய்ஸுமே கிடையாது. இன்னைக்கு அவங்க என்டிஏ கூட்டணின்னு போட்டிருந்ததை மாத்தினாங்க, அது குழப்பமானு நீங்க குறிப்பிட்டீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பக்கத்துல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பக்கத்துல உட்காரும் போது பேக்டிராப்ல என்ன இருந்தது? பிஜேபி கொடி இருந்துச்சு. அப்ப பிஜேபி பிரஸ் மீட்ல அதிமுக பொதுச் செயலாளருக்கு என்ன வேலை? காமன் பேனர் எதுவுமே கிடையாது. பிஜேபி பிரஸ் மீட்ல அவர் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உட்கார்றாரு. இதை விட அதிமுக சரண்டர் ஆயிடுச்சுங்கிறதுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? நீங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்ன பேனர் கடைசியில் கையை தூக்கிட்டு நிற்கும் போது பின்னாடி அதுதானே இருந்தது, என்டிஏங்கிற பேனர் தானே இருந்தது. அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்டிஏ போட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். இவர் ஜெனரல் கவுன்சில்ல போய் இப்போ திரும்ப ரெசல்யூஷன் போட்டு பிஜேபி கூட்டணியை என்டாஸ் பண்ணி வாங்கிக்குவாரு. அது அவங்க கட்சி முடிவு, அது பிரச்சனை இல்லை. பட் இதன் மூலமாக, இன்றைக்கு நடந்ததன் மூலமாக, அந்த கூட்டணியை பகிரங்கமாக உறுதி செய்ததன் மூலமாக அதிமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் ஒரு கேள்வி, இப்போ இபிஎஸ் அவர்கள் பார்வையில் இருக்கிறப்ப ஒரு மெகா அணியை கட்டுவதற்கான தொடக்க புள்ளி திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். உட்கட்சி பிரச்சனையில நாங்க உள்ளுக்கு வரமாட்டோம், உங்க தலைமையில தான் 4 விஷயம் இபிஎஸ்க்கு வெற்றி இல்லையா? இபிஎஸ்க்கு வெற்றி இல்ல, அதிமுக பாஜக தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு அமித்ஷா பதில் சொல்லிட்டாரு. இன்றைக்கு தேதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை இருக்கும் போதுதான் அதிமுக தன்னை பாஜக கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது. மாத்திராருங்கிறது நாளைக்கு, அதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம். அது போக நீங்க பாஜக கொடியோட இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல தாங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையை நீங்க மாத்தினா என்ன, மாத்தலன்னா என்ன? நீங்களே தான் அதிமுக பாஜக சேர்ந்துட்டீங்களே, கூட்டணிக்கெல்லாம் வரல, கிட்டத்தட்ட கட்சிக்குள்ள சேர்ந்த மாதிரி. இபிஎஸ் தான் தலைமை வகிப்பார், அது பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அது இன்னைக்கு ஆமா அப்படின்னு வாயை திறந்து எதுக்காவது சொல்லக்கூட உரிமை இருந்ததா? ஏதாவது ஒரு சொல் பேச முடிஞ்சதா? அக்னீஸ்வரன், அது சுருக்கமா சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். ஏன்னா அடுக்கடுக்கான விமர்சனங்கள் இருக்கிறதுனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் அவர்கள் பார்வை தொடர்ந்து ஆதரிச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? திரு அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு தானே அது. அதை இவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி
என்டிஏ அப்படின்னு போட்டிருந்திருக்க வேண்டும். அதை இது பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர் சரியா அதை சொல்றாரு. இருந்தாலும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறேன். சரி, அந்த கூட்டணி சேர்ந்தாங்கன்னு அர்த்தமா? சரி, ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? சரி, அதிமுக பாஜக கூட்டணி அதாவது நடக்காது. நான் சொல்றது நடக்காது. அப்படி ஒருவேளை நடந்தால் அவங்க தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில தான் நடக்காதுன்னு சொன்னார்ல, அதோட நிறுத்திக்கிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில தான் தமிழ்நாட்டு அமைச்சரவை முடிவாகிட்டு இருந்தது. தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில தான் முடிவாகிட்டு இருந்தது. இப்போ இன்று பார்க்கின்ற காட்சிகள் இந்த அமைச்சரவை கூட டெல்லியில போய் தான் போட்டு வாங்கிட்டு வரணும். அதுதான் நடக்க போற நிலைமை. இனிமேல் அப்படி நடந்தால் அது நடக்காது. அது 2021 மக்கள் எப்படி அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினார்களோ அதே போல 2026 காப்பாற்றுவார்கள். எந்த வகையில் இவங்க ஏற்கனவே 2019 காப்பாற்றுவார்கள். 2019 2021 நிராகரிக்கப்பட்ட கூட்டணி இது. மக்கள் திமுக கூட்டணியால் தோற்கடிக்கப்பட்ட கூட்டணி இது. அதனால இன்னும் அந்த பழைய கூட்டணி கூட இன்னும் முழுமையாக சேரல இன்றைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும். அப்படி எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல அதிமுக இன்று செய்திருக்கக்கூடிய செய்கை நீட் எதிர்ப்பை மழுங்கடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்குது. நீட்டை கொண்டு வந்தவர்களோடு கைகோர்த்திருக்கிறது. கல்விக்கு நிதி கொடுக்காதவர்களோடு கைகோர்த்திருக்கிறது. டீலிமிட்டேஷன் ஆபத்து வச்சிருக்க கைகோர்த்திருக்கிறது. அதெல்லாம் இன்னும் பேசலாம் நம்ம கட்டாயம். ஆனா பாயிண்ட் அரசாங்கத்தை பத்தி திரு பொன்முடியை பத்தியே யாரும் பேசற வேண்டாம். ஆனா தொகுதி மறுவரையை பத்தி எல்லாம் சார் பேசுறாரு. இன்னைக்கு அதிமுக சரண்டர் ஆகலைங்க. இல்ல அதுக்கு கூட்டணி என்று அவர் அறிவிக்கிறார். என்ன அனுமதிங்களா? இப்ப என்னன்னா இன்றைய நடந்த நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றதுக்காக தான் நான் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஜென்ராம் அவர்கள் சொன்ன மாதிரி பின்னாடி பாஜக பேனர் இருக்கின்றது. இதுகால் வரைக்கும் அதிமுக இப்படி ஒரு சூழலை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் தலைமை தாங்க போறாங்க. மணி அவர்கள் சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் அமைதியாக தான் இருக்கிறார். அமைதியாக இருந்தே ஒரு கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் பேசாமையே இருக்கிறத தான் அவர் சுட்டி காட்டுறார். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறார். பேசியவைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாமே வெற்றி சூத்திரத்தை தந்திருக்கிறதுன்னு சொன்னா 272 அமைச்சு பாஜக மத்தியில் ஏன் ஆட்சி அமைக்கவில்லை? மாறுன்றீங்க. 240 உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். அதனால் தென்பகுதிக்கு அவர்களுடைய பார்வை திரும்பி இபிஎஸ் காய்களை நகர்த்துவார் அப்படின்றது அவர்கிட்ட புடி இருக்குன்னு சொல்லுவார். அதிமுக தான் முடிவெடுக்கும். உங்கள் கூட்டணியில் இருப்பார்கள். ஆனால் முடிவை நீங்கள் எடுக்க முடியாது. காலமும் தமிழக மக்களும் மாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம்.